தன்னோட மனைவி வயித்துல வளர்ற குழந்தையோட பாலினத்தை வெளியே சொன்ன விவகாரம். நேரா சென்று மன்னிப்பு கேட்ட இர்ஃபான். இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் போட்ட கண்டிஷன். கருவுல இருக்கிற குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிறது இந்தியாவில் கடுமையான குற்றம். இந்த குற்றத்திற்கு தண்டனையும் இருக்கு. ஆனா இதை மீறுற மாதிரி யூடியூபர் இர்ஃபான் ஒரு வேலையை செஞ்சு மாட்டிக்கிட்டாரு. சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட இர்ஃபானின் மனைவி இப்ப கர்ப்பமா இருக்காங்க. மனைவி வயித்துல வளர்ற குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்க நினைச்ச இர்ஃபான் தன் மனைவியை துபாய்க்கு கூட்டிட்டு போய் அங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை தன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்ல நினைச்ச இர்ஃபான் இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதில் எல்லோரையும் வர வச்சு தன்னோட மனைவி வயிற்றுல வளர்றது பெண் குழந்தைன்னு அறிவிச்சு அதை யூடியூப்லேயும் போட்டுட்டாரு. இந்த வீடியோ செம வைரல் ஆன நிலையில் கருவில் இருக்கிற குழந்தையோட பாலினம் தெரிஞ்சதுனால இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சுகாதாரத்துறை அறிவிச்சது. இதனால இந்த விவகாரம் சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பேசு பொருளாகவும் ஆச்சு. தன் மீது நடவடிக்கை பாயும்னு அச்சப்பட்ட இர்ஃபான் இது தொடர்பா மன்னிப்பு கேட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அவருக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலம் மருத்துவ விசாரணை குழுவிடம் இர்ஃபான் மன்னிப்பு கேட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இருந்தும் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மருத்துவ குழு கூறியதுனால இர்ஃபான் நேராவே போய் மருத்துவ இயக்குனர் கிட்ட நேர்ல மன்னிப்பு கேட்டதா தகவல் வெளியாயிருக்கு. தான் செஞ்ச தவறுக்கு இர்ஃபான் கடிதம் எழுதி கொடுத்து மன்னிப்பு கேட்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்டதா சொல்லப்படுது. யூடியூப்ல லட்சக்கணக்கான ஃபாலோவர்களை கொண்ட இர்ஃபான் சிசு கலைப்பு பற்றி விழிப்புணர்வு வீடியோ வெளியிடணும்னு சுகாதாரத்துறை கண்டிஷன் போட்டதாகவும் அதுக்கு இர்ஃபான் ஓகே சொன்னதாகவும் கூறப்படுது. இதனால இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும்னு பேசப்படுது.